ஓம் ஓம் ஓம். வேதனை தழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க. வேதனை தழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க. பூத பரம்பரை புரிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புதலி திருஞான சம்பந்தன் பதமலத்தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். இது திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக நடக்கிற 2வது திருக்கூட்டம் இது. இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் குரு பூஜையாகவும் ஒரு ஓதுவாரை போற்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் நம்ம அந்த வழிபாடை நடத்திட்டு இருக்கோம். நம்ம வழிபாட்டுடைய முக்கியமான நோக்கமே ஓதுவார்களை போற்றுவது. அதுதான் ஓதுவார்கள் திருவடி வணங்கி ஓதுவாரை போற்றுவது தான் நம்மளுடைய மன்றத்துடைய நோக்கம். அந்த வழக்கத்தைப்படி இந்த மாதம் இந்த திருஞான சம்பந்தர் குரு பூஜை நிகழ்வாக நம்ம இதை செஞ்சு இந்த மாதத்துக்கு நமக்கு வந்திருக்கிற ஓதுவார் அவர்கள் ஓதுவார் திருமூர்த்தி திரு கச்சி ஏகம்பத்தில் இருக்கிற கச்சபேஸ்வரர் ஆலய ஓதுவாமூர்த்திகள் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்காரு. ஐயா அவர்கள் தேவார இசை மணி பட்டம் பெற்றவர். கச்சபேஸ்வரர் கோயிலில் பல நாளாக தொண்டு செஞ்சுட்ருக்காங்க. அவங்க ஓதுவாமூர்த்திகள் மட்டும் இல்லாமல் அவர் சிறந்த பேச்சாளரும் கூட. திருநாகேஸ்வரத்தில் தொடர்ந்து அவர் சொற்பொழிவுகள்லாம் நடத்திட்டு வர்றாரு. சிறந்த பேச்சாளரும் கூட அவர் இன்னைக்கு நம்மளுடைய வழிபாட்டு மன்றத்துக்கு நமக்கு சிறப்பு செய்கிறதுக்கு ஒத்திருக்கிறது நம்மளுடைய தவப்பயன். ஐயா பாட சொல்லி நம்ம இனிமேல் நம்ம கேட்போம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இதுக்கு முடிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் கட்சி ஏகம்பத்தை பற்றி அடுத்தது நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ ஐயா ஆரம்பிப்பார். வணக்கம் ஐயா. சிவாயப்பா. நாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. பாவாய் கனகத்திரளே போற்றி. ஊழியர் போன் வெப்பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி. ஆடிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி. பாடி திருநாவலூர்வன் தொண்டர் வதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ. நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே. தேவாரமும் திருவாசகமும் எம் உயிர் துணையே. திருவாசகம் எம் உயிர் துணையே. நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே. அங்கமும் வேதமும் ஓதுனவர் அந்தனர் நாளும் அடிபரவர். அங்கமும் வேதமும் ஓதுனவர் அந்தனர் நாளும் அடிபரவர். மங்குள் மதி தவள் மாட வீதி மருகள் நீலாவிய மைந்த சொல்லாய். மங்குள் மதி தவள்
மாட வீதி மருகள் நீலாவிய மைந்த சொல்லாய் செங்கையளார் பூனல் செல்வம் மல்கு சீர்வ செங்காட்டம் முடியதனுள் செங்கையளார் பூனல் செல்வம் மல்கு சீர்வ செங்காட்டம் முடியதனுள் கங்குள் விலங்கேறி ஏந்தியாடும் கணபதி சனோ தாமுரவே கங்குள் விலங்கேறி ஏந்தி ஆடும் கணபதி சனோ தாமுரவே செங்காட்டங்குடியும் திருமருகளும் இணைந்த பதிகமாக பெருமான் அருள் செய்துதான் அந்த அங்கமும் வேதமும் ஓதுனாங்க. அடுத்ததாக முதல் திருமுறையாக நமக்கு நட்டப்பாடை பண்ணிலே பெருமான் அருள் செய்திருக்கின்றார். அச்சம் நீல பாவம் நீல கேடும் நீல அடியாறு அச்சம் நீல பாவம் நீல கேடும் நீல அடியார் நிச்சம் மூரோ நோயோ நீல தாமும் நின்றியூரில் நிச்சம் மூரோ நோயோ நீல தாமும் நின்றியூரில் நச்சம் நீடர் உடையார் மரும் கொண்டை நயந்தானோ நச்சம் நீடர் உடையார் மரும் கொண்டை நயந்தானோ பச்சம் உடை அடிகள் திரு பாதம் பணிவாரே பச்சம் உடை அடிகள் திரு பாதம் பணிவாரே அச்சம் நிலர் பாவம் நிலர் கேடும் நிலரடியார் அச்சம் நிலர் பாவம் நிலர் கேடும் நிலரடியார் நிச்சம் ஒரு நோயும் நிலர் தாமும் நின்றியூரில் நிச்சம் ஒரு நோயும் நிலர் தாமும் நின்றியூரில் நச்சம் விடருடையார் நரும் ஒன்றை நயந்தானோ நச்சம் விடருடையார் நரும் ஒன்றை நயந்தானோ பச்சம் உடையடிகள் திருப்பாதம் பணிவாரே பச்சம் உடை அடிகள் திரு பாதம் பணிவாரே திருநின்றியூர் என்ற தளத்திலே வைத்தீஸ்வரன் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய திருமகள் வழிபாடு செய்த சுவாமி லட்சுமிபுரீஸ்வரர் என்ற திருநாமம் அந்த சுவாமி. அவரை நாம் வணங்கினால் அடியார்களுக்கு அச்சம் விலர் பாவம் விலர் அவர்களுக்கு எந்த விதமான கேடும் விலர். இன்னும் சொல்றார் நிச்சம் ஒரு நோயும் விலர். உடம்பிலே எப்போதும் நோய் உறுத்தி கொண்டே இருக்கு. ஒரு வேளை மாத்திரை போனால் நம்மளால திடகாத்திரமா இருக்க முடியும். காலையில மாத்திரை போடலப்பா பீப் அதிகமா இருக்கு, சாயங்காலம் போடல சுகர் அதிகமா இருக்கு. நிச்சம் ஒரு நோயும் நிச்சம் ஒரு நோயும் மிளர் தாமும் நின்றியூரில் பச்சம் உடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே. அந்த மகாலட்சுமீஸ்வரர் பூஜை செய்த லட்சுமீஸ்வர பெருமானை போய் நாம் தினமும் வணங்கினால் இந்த நோய் வராது, பயம் வராது, கேடு வராது. இதெல்லாம் அடியார்களுக்கு ஒரு சிறப்புகளை சொல்லுகிறார் திருஞான சம்பந்த பெருமான். ஏராளமான பதிகங்களிலே அருள் செய்திருக்கிறார். அதிலே நிறைவான பாடலிலே குன்றம் அது எடுத்தானூடல் தோளோ நெறிவாக இந்தங்கொரு
விரலால் ஊற வைத்தான் நின்றியூரை நன்றார்காது புகழி தமிழ் ஞானம் மிகு பந்தன் குன்றா தமிழ் குறைவில்ல குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நிறைவுகளே குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நிறைவுகளே குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நிறைவான புகழோடு அடியார்கள் வாழ்வார்கள் என்று திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு திருவாய் வளர்ந்தருளினார். முதல் திருமுறையிலே இரண்டாம் திருமுறை. அந்த இரண்டாம் திருமுறையிலே பெருமான் அற்புதமான அந்த திருவலஞ்சுழி என்கின்ற திருத்தலத்திலே திருந்தளார்புறம் தீயழ செருவன விரலின் கண்ணடியாரை பறிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாம் பிணிநோய்க்கு மருந்துமாவன மந்திரமாவன பழம் சுடி இடமாக இருந்த நாயகன் பழம் சுடி இடமாக இருந்த நாயகன் இமையவர் ஏத்திய இணையடி தலம் தானே இமையவர் ஏத்திய இணையடி தலம் தானே மருந்துமாவன பிணிநோய்க்கு மருந்துமாவன மந்திரமாவன மந்திரமாவன வலஞ்சுழியிடமாக இருந்த நாயகன் இமையவர் ஏத்திய இணையடி தலம் தானே இமையவர் ஏத்திய இணையடி தலம் தானே. இந்த பதிகத்தில் பிணிநோய்க்கு மருந்துமாவன மந்திரமாவன பழஞ்சுழி இடமாக இருந்த நாயகன் இமயவர் ஏற்றிய இணையடி தலம் தானே. திருவலஞ்சுழி பெருமானுடைய இணையடி தலம் அது நம்முடைய நோய்க்கு மருந்தா இருக்குது, மந்திரமா இருக்குது, எல்லா வகையிலும் அருள் செய்யக்கூடிய பெருமான். அடியாரை பரிந்து காப்பன, அடியார்களை பரிந்து காப்பது இறைவனுடைய நடப்பாடு. தன்னை நோக்கி தொழுதழுபவர்க்கெல்லாம் என்ன என்னார் பெருமான் அடிகளே என்பது ஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு. அவர் அடியாரை அப்படியே பருந்து போல, ஒரு தாய் கோழி பருந்தினுடைய நிழல் பட்டவுடனே தன் குஞ்சுகளை காப்பதற்காக இறக்கை அப்படியே விரிக்கும். இறக்கையை விரித்த உடனே அந்த குஞ்சுகள்லாம் வந்து தாயினுடைய அந்த இறக்கையில மறைந்து கொள்ளும். இந்த பருந்து ஏமாந்து போகும். இது கிராமத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி தாய் தன்னுடைய குஞ்சுகளை பரிந்து காப்பதோ அதுபோல இறைவன் தன் அடியாரை பரிந்து காப்பன, பத்தியில் வருவன. பத்தினா இறைவனுடைய திருவடி மீது அடியார்கள் வைக்கின்ற அன்புக்கு பத்தி என்ற ஒரு சிறப்பு உண்டு. அதிலே ஞானசம்பந்த பெருமான் மாதோர் பூரணை பழஞ்சுழி மருந்தினை பழஞ்சுழி மருவிய மருந்தினை வளர்காழி மாதோர் பூரணை பழஞ்சுழி மருவிய மருந்தினை வளர்காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிட்டிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லா சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை ஆதரித்து இசை கற்று வல்லா சொல்ல
கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே எல்லாருமே எல்லாம் தெரியுது. சொல்ற இசை கற்று வல்லார் சொல்ல, இசை கற்று வல்லவர்கள் சொல்ல, கேட்டு உகந்த அவர்தம்மை ஆதியா வினை. சொல்வதை விட கேட்பவர்களுக்கு உயர்வு. கற்பிலனும் ஆயினும் கேட்க அக்கொருவன் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்பது வள்ளுவ தேவருடைய வாக்கு. இங்க உற்ற செந்தமிழால் மாலை ஈரைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோ சுற்றமுமாகி. நீங்கெல்லாம் மாதந்தோறும் அடியார்களை பொதுவார்களை வரவழைத்து அவருடைய இசைத்திறனெல்லாம் கேட்டு மகிழ்ந்தது இல்லையா? ஞானசம்பந்தர் சொல்றார், கேட்பவர் உயர்ந்தோ சுற்றம். உயர்ந்தோன்னா யாரு? சிவனடியார்களாகி நாமெல்லாம் தான் உயர்ந்தோம். உயர்ந்தோ சுற்றமும் ஆகி தொல்கதி அடைவர் தோன்றுவர் வானிடை பொழிந்தே. திரு குணமாமலை என்கின்ற திருத்தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்திருக்கிறார். அப்ப திருமுறையை நாம் கேட்டோம் என்றால் உயர்ந்தார்களுடைய உள்ளத்திலே உயர்ந்த குணம் உடையவர்கள் அடியார்கள். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. இந்த உயர்வான உள்ளமுடையவர்கள் தான் நம்முடைய அடியார்கள். அவர்களுக்கெல்லாம் வானுடை பொழிந்தே என்று ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்திருக்கிறார். ஆக கேட்பது என்பது ஒரு பெரிய ஞானம், கேள்வி ஞானம். நிறைய பேர் கேள்வி ஞானத்தினாலதான் பாடணும். பாடான்றதை விட கேள்வி ஞானம். போன யூடியூப்ல கேட்டுட்டே இருந்தாங்க திருமுறை. எல்லாம் கேட்டு 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 நம்முடைய ஞானத்தை நம்ம வளர்க்குவதற்கு ஒரு பயிற்சி கூடமாக காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு மன்றமாக தர்மமிகு சென்னை என்று போற்றப்படுகின்ற இந்த சென்னை மாநகரில் அம்மையார் அவர்கள் நம்முடைய அடியார்களை அழைத்து வந்து நம்முடைய இல்லத்திலே ஒரு வழிபாட்டு செய்து அது ஓதுவார்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம். சென்ற மாதமே அடியனை அழைத்தார்கள். அந்த நேரம் வந்து நம்முடைய திருக்கோயிலே பிரம்மோற்சவத்தில் காலம். இந்த அடியார்களை காண்பதும் போதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்த 3ஆம் திருமுறை திருப்புகழி என்கின்ற திருத்தலம். அதாவது சீர்காழிக்கு என்னோட பெயர் 12 பேரிலே ஒரு பெயர் திருப்புகழி. அதிலே ஞானசம்பந்த பெருமான் பெண்ணின் நல்லாளோடும் வீட்டிருந்த பெருமான் அன்பே என்று அருள் செய்திருக்கிறார். அந்த பதிகம் முழுவதுமே மங்கை நல்லாளோடும் வீட்டிருந்த மணவாளனே. நம்ம எல்லாம் திருமணத்தின் போது பத்திரிகை அழைப்பது அடிக்கிறோம் இல்லையா? என்ன போடுறோம்? பெரும்பாலும் என்ன போடுறோம்? அன்பு மரணம் உடைத்தாயின் திருக்குறள் அதுதான் போடுறோம். தெரிஞ்ச தேவாரம் போறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் போட்டு அதுவும் போடலாம், இதுவும் போடலாம். இந்த பதிகத்துல பாருங்க, பெண்ணின் நல்லாளுடன் வீற்றிருந்த பெருமான் அன்பே. அதுதான் அடியான்கிட்ட வந்து யாராவது கேட்டாங்கன்னா இந்த பதிகத்தை எழுதி கொடுப்பேன். இந்த பாடல் போடுங்க. கண்ணுதலானோ வெண்ணீட்டினானோ கடல் ஆக்கவே கடல் ஆக்கவே கண்ணுதலானோ வெண்ணீட்டினானோ கடல் ஆக்கவே கடல் ஆக்கவே பன்னிசை பாட நின்று ஆடினானோ பரம் சோதியும் பன்னிசை பாட நின்று ஆடினானோ பரம் சோதியும் புண்ணிய நான் மறையோர்கள் ஏத்தும் புகழி நகர் புண்ணிய நான் மறையோர்கள் ஏத்தும் புகழி நகர் பெண்ணின் நல்லாளோடோ வீட்டிருந்த பெருமானந்தே
பெண்ணின் நல்லாளோடும் வீட்டிருந்த பெருமானந்தே அங்கையிலங்கள் ஏந்தினானோ அழகாகவே கங்கையை செஞ்சலை சூடினானோ கடலின் இதை பொங்கிய நந்தமுது உண்டவனோ புகழினகர் மங்கை நல்லாளோடும் வீட்டிருந்த மணவாளனே மங்கை நல்லாளோடும் வீட்டிருந்த மணவாளனே அடுத்ததாக நாவரசு பெருமான் திருவாய் மணந்தருடைய 4வது திருமுறை. அந்த 4வது திருமுறையிலே அம்மா சொன்னாங்க, நம்ம தூபதீபம் காட்டும் பொழுது கலம்புவோடு தூபம் மறந்தறிய, அதுதான் அப்பர் பெருமான் திருவாய் மணந்தருடைய அற்புத பதிகம், முதல் பதிகம். அது மாதிரி அப்பர் பெருமான் இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். எப்படி இருக்கிறார் என்பதற்கு பெருமான் தான் அத்தாரட்டி. அதற்கு முன்பாக காரைக்கால் அம்மையார் அற்புதத்தில் வந்தாதி ஒவ்வொரு பாடலும் இறைவனை நமக்கு அப்படியே காட்டுறார். இப்படிதான் சுவாமி இருக்கிறார். அந்த மாதிரி நம்முடைய அப்பர் பெருமான் திருவாய் மணந்து அப்படி இருக்கிறார். அதிலே வித்து இஞ்சியே நாது செய்வானும் என்று சொல்லுவார். கேள்வி கேட்கிறாங்கல்ல, விதை இல்லாமலே விருட்சத்தை உருவாக்க ஆற்றல் உடையவர் யாருன்னா நம்ம சுவாமி. முதல்ல விருட்சம் தான், அப்படின்னா விதை. கோழில இருந்து முட்டை வந்தா, முட்டையில இருந்து கோழி வந்தான் கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, கோழி தான் சுவாமி படைத்தார். இது மாணிக்கவாசகன் சொல்றார், பிச்சி இன்றியே விளைவு செய்வார்கள். அமெரிக்காவில் சொல்றாங்களா, விதையெல்லாம் இருந்தா விதை வராதுன்றாங்களா பயிர் வச்சா. அது மாதிரி முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா நம்ம சுவாமி தான், நம்ம இறைவன் தான். அப்பர் பெருமான் சொல்றார், நம்ம சுவாமியுடைய ஆற்றல் எப்பேற்பட்டது தெரியுங்களா? நரியை குதிரை செய்வானோ, நரகரை தேவு செய்வானோ, நரியை குதிரை செய்வானோ, நரகரை தேவு செய்வானோ, விரதம் கொண்டாட வல்லானோ, விச்சின்றி நாடு செய்வானோ, விரதம் கொண்டாட வல்லானோ, விச்சின்றி நாடு செய்வானும், முரசதிர்ந்தானை முன்னோட முன்பானின் நண்பர்கள் ஏத்த, முரசதிர்ந்தானை முன்னோட முன்பானின் நண்பர்கள் ஏத்த, அறவரை சாத்தி நின்றானோ, ஆரூர் அமர்ந்த அம்மானே, அறவரை சாத்தி நின்றானோ, ஆரூர் அமர்ந்த அம்மானோ, பாடலிலே நரியை குதிரை செய்வான். எதிர்காலத்தில் செய்ய போறத சொல்ற, செய்வினை செய்வான். நரியை குதிரை செய்வான், நரகரை தேவு செய்வான், விரதம் கொண்டு ஆட வல்லானும், விச்சின்றி நாறு செய்வான். விதை இல்லாமலேயே விருட்சத்தை உருவாக்கக்கூடியவர் நம்ம சுவாமி. அதுல சொல்றார், முன்பணிந்து அன்பர்கள் ஏற்ற இறைவனுடைய அடியார்கள் இந்த இறைவனுடைய திருவடியை விழுந்து வணங்குகிறார்களாம். இந்த பதிகத்தில்தான் ஞானசம்பந்த பெருமான் அருளியது போலவே அப்பர் பெருமான் சொல்றார், சுவாமி எப்படி இருக்கிறார், அவருடைய திருவடி எப்படி இருக்குது, அவருடைய திருமேனி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அழகா சொல்றார். ஆயிரம் தாமரை போடும், ஆயிரம்
சேவடியானோ ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானோ ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீள்முடியானோ ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீள்முடியானோ ஆயிரம் பேருகந்தானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆயிரம் பேருகந்தானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆயிரம் செந்தாமரை போல பெருமானுடைய திருவடி ஒரு செந்தாமரை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு ஆயிரம் செந்தாமரை சேர்த்தா எப்படி இருக்கும் அதுபோல பெருமானுடைய திருவடியா ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடைய பொன்மலை தங்கமலை ஆயிரம் மலைகள் சேர்த்திருந்தா எப்படி இருக்குமோ அது போல அவருடைய தோள்களாம் என் தோல் வீசி நின்றாலும் கண்டர் தன்னை சொல்ற என் தோல் இல்லையா இங்க ஆயிரம் தோளுடையான் பொன்வரை போல ஆயிரம் தங்கமலைகள் போல ஆயிரம் தோள்கள் உடையவரான் நம்முடைய சுவாமி. இன்னொன்று சொல்றார் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீள்முடியான் ஒரு சூரியனை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு காலையில உதயமாய் வர ஒரு சூரியனை பார்க்கறதுக்கு ஆயிரம் சூரியன் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு ஜொலிக்குமோ அது போல பெருமானுடைய சிவந்த செஞ்சடையம் சுவாமிக்கு செஞ்சடையப்பர்னு பேர். எங்க திருப்பனந்தாள்ல சுவாமிக்கு பேரு செஞ்சடையப்பர்னு பேர். அவங்க அருணஜடைய மடமோட சொல்லுவாங்க. தமிழ்ல செஞ்சடையப்பர். ஆயிரம் ஞாயிறு போல ஆயிரம் நீள்முடியான் நீண்ட முடியுடையவர் நம்ம சுவாமி. நம்ம சுவாமி தான் நீண்ட முடியும்னா அப்பால நீண்ட முடியும் தான். இளவார் கொள்ளின்னு ஏகம்பத்தில் அப்பால் இருக்காரு. ஏன்னா வாசனை வார்ன நீண்ட வாசனை நிறைந்த குழலுடையவள் நன்மையிலே ஆக அப்புறம் பெருமான் இந்த 4ஆம் திருமுறையிலே இந்த அற்புதத்தை அமைச்சிருக்கிறார் என்று சொல்லி 5ஆம் திருமுறையாக அற்புதமான முறையில் திருக்குறுந்தொகை என்கின்ற பதிகத்தை நமக்கு அமைச்சிருக்கிறார். இந்த குறுந்தொகையில ஒவ்வொரு தளத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். அதுல எங்க காஞ்சிபுரத்துல அம்மா முதலே சொன்னாங்க காஞ்சிபுரத்தை பத்தி நீங்க நிறைய பேசணும் அப்படின்னு காஞ்சிபுரத்துல நம்ம சுவாமி எப்படி இருக்கிறாரா பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டோம் கலித்திக்கான் நெஞ்சமே பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டோ கலித்திக்கான் நெஞ்சமே பண்டுளாமலர் செஞ்சடையேகம்பள் பண்டுளாமலர் செஞ்சடையேகம்பள் கொண்டனாய் திரியாய் துயர்தீரவே பண்டுளாமலர் செஞ்சடையேகம்பள் கொண்டனாய் திரியாய் துயர்தீரவே பண்ணில் ஓசை பழத்தினில் சுவை பெண்ணொடு ஆனென்று நேசக்கு அறியவள் வண்ணமில்லி வடிவு பேராயவள் கண்ணில் உள்மணி கச்சியேகம்பனே வண்ணமில்லி வடிவு பேராயவள் கண்ணில் உள்
மணி கச்சியே கம்பளே கச்சியே கம்பளே பண்டு செய்த பழவினையின் பயன். நம்மெல்லாம் முன் ஜென்மாவில் செய்த பயன் தான் இந்த ஜென்மாவில் சிவனடியாராயிருக்கு. திருமுறையை கேட்கணும், திருமுறையை பாடுகிறோம். இந்த சென்னையில எவ்வளவு மக்கள் இருக்கிறார், அவ்வளவு பேருக்கு அந்த பாக்கியத்தை சுவாமி கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு தான் கொடுத்துருக்காரு. இருக்கிற நம்முடைய அடியார்கள் சத்சங்கம்னு பேரு. சத்சங்கம் 10 பேர் சேர்ந்தாலும் சரி, தனியா ஒருவரா இருந்து பாடினாலும் சரி, அந்த சங்கம் தான். அது ஞானசம்பந்த பெருமான் குலசிர நாயனார் சொன்னார், தனியரா வந்தாலும் அடியார்கள் கூட்டமா வந்தாலும் குணம்பொடு பணியும் குலச்சிறை என்று சொல்கிறார் மங்கையர்கரசி அந்த சங்கத்துல. அதுபோல இங்கு பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டும் கண்டும் கலித்திக்கால் நெஞ்சமே பண்டுளாமலர் செஞ்சடை ஏகம் பண் தொண்டனாய் திரியாய் துயர் தீரவே என்று அருள் செய்திருக்கிறார் அப்பர் பெருமான். பண்டுளாமலர் செஞ்சடை ஏகம் பண். திருவேகம்ப பெருமான நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, தரிசனம் பண்ணிருப்பீங்க. ஒரு கூம்பு வடிவமா இருப்பார் சுவாமி, மணல் லிங்கம். அதே மாதிரிதான் நம்ம கச்சபேசம் இருப்பார். கூம்பு வடிவம் தான், மணல் லிங்கம் தான். சுவாமிக்கு புழுகு தைலம் தான் விசேஷமா, அபிஷேகம் கிடையாது, பீடத்துக்கு தான் அபிஷேகம். அந்த சிகையில சுவாமியுடைய திருமுடி மேல வில்வபத்திரம் மல்லிகைப்பூ ரவுண்டா வச்சிருப்பாங்க சுவாமி முடிவு. இது ஏகம்பத்துக்கும் கச்சபேசத்துக்கும் இருக்கிற ஒரு தனி சிறப்பு. சிகையில உச்சியில இருக்கக்கூடிய பூ, அந்த உச்சியில வைக்கக்கூடிய பூ மலர் விடியற் காலையிலேயே நந்தவனத்துக்கு சென்று பறித்து அது எண்டையா கட்டி சுவாமி கொடுத்துருவாங்க. மகரந்தத்தை பறிக்க வந்த அந்த வண்டுகள் ரீங்காரம் விட்டு தேடுது. செடியில மலர்கள்லாம் இல்லையே, எங்க இருக்குது? நாம வருவதற்கு முன்பாகவே இந்த மலரை பறிச்சுட்டு இருக்கிறாங்களேன்னு இந்த மலர் அந்த வாசனைய போற திசையே போய் உள்ள வருதான் மூலஸ்தானத்துக்கு. வண்டுகள் மூலஸ்தானத்துல வந்தா சுவாமி மேல அந்த மலர் சூட்டி இருக்கிறார். அந்த மலர்ல போய் இந்த வண்டுகள் போய்க்குதான். அப்பர் பெருமான் சொல்றார், வண்டுளா மலர் செஞ்சடை ஏகம்பள். வண்டுளா மலர் செஞ்சடை ஏகம்பள். அங்க போய் வண்டுகள் போய்க்குதான். இங்க இருக்குது வண்டு மலர்ந்து மகரந்தத்தை அங்க போய் அந்த தேனீக்கள் உரியுது. அந்த ஏகம்பத்துக்கு நம்மளாம் தொண்டனாய் திரியாய் துயர் தீரவே, நாம் அவருக்கு தொண்டனாக இருந்து தொண்டு செய்துவோம். ஆனால் நம்முடைய துயர் தீரும். துன்பமில்லை, துயரில்லை, என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம். அப்பர் பெருமானுடைய வாக்கு. எம்பொன் மாமணி என்று அழைப்பவருக்கு அன்பராவர் ஆணைக்காங்கள். இன்பமே கிடையாது. நம்ம எல்லாம் அடியார்களுக்கு எப்போதுமே இன்பமாகிய இறைவனுடைய திருவுருள் தான் என்று சொல்லி அடுத்ததாக 6வது திருமுறையிலே திருத்தாண்டகம் என்கின்ற ஒரு யாப்பினை அருள் செய்தவர் அப்பர் பெருமான் தான். அது மாதிரி வேற யாருமே கிடையாது சமயத்துல. தாண்டக வேந்தர் என்ற ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு. அப்பேற்பட்ட அப்பர் பெருமான் அருள் செய்த திருத்தாண்டகத்திலே திரு ஆலங்காடு. திரு ஆலங்காடு அம்மையார் பெருமானுடைய திருவடியிலே தினமும் உட்கார்ந்து சதாகாலமும் பெருமானுடைய திருவடியில பாடும் பணியை கேட்டார்கள் அல்லவா? முதல் பெண் ஓதுவார் யார் தெரியுமா? அவங்கதான் புரட்சி செய்தவர். முதல் பெண் ஓதுவார் உலகத்துக்கே. இன்னைக்குதான் அரசாங்கத்துல பெண் ஓதுவார்கள் நியமிக்கிறாங்க. அந்த பெண் ஓதுவாருக்கெல்லாம் முன்னோடியாக தலைவராக திகழ்பவர் நம்முடைய புனிதவதியாராக விளங்கக்கூடிய காரைக்கால் அம்மையார். ஒரு பெண்ணால அந்த ஊருக்கே பேருங்க. எந்த காலத்துல எந்த யுகத்துல நடந்தது வரலாறு இன்னமும் அந்த காரைக்கால் தான் சொல்றோம். காரைக்கால் அம்மையார் அதுதான் தோன்றி புகழோடு தோன்றுங்க, புகழோடு தோன்று வாழணும். அங்க அப்பர் பெருமான் அழைச்சிருக்கிறார். ஒன்றா உலகனைக்குமானார் தாமே ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே நின்றாகி எங்கோ நிமிர்ந்தார் தாமே நீர்
வலிதி ஆகாசமானாதாமே கண்டான் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனாதாமே கொண்டாடு கூற்றை உதைத்தாதாமே கோல பழனை உடையாதாமே கொண்டாடு கூற்றை உடைத்தாதாமே கோல பழனை உடையாதாமே சென்றாடு தீர்த்தங்கள் ஆனாதாமே திருவாலங்காடுரையும் செல்வதாமே சென்றாடு தீர்த்தங்கள் ஆனாதாமே திருவாலங்காடுரையும் செல்வதாமே திருவாலங்காடுரையும் செல்வதாமே ஆறாம் திருமுறை சுவாமி திருவாய் 7ஆம் திருமுறை. அதிலே அந்த சுவாமி திருமேற்றளி என்கின்ற தலத்திலே திருமேற்றளி என்கின்ற திருத்தலத்திலே ஒரு பதிகம் பாடி இருக்கின்றார். அந்த பதிகத்திலே ஆட்டான் வட்டமையாள் அடியார்க்கு தொண்டு பட்டு ஆட்டான் வட்டமையாள் அடியார்க்கு தொண்டு பட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன் கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன் சேட்டா மாளிகை சூழ் திருமேற்றளி உரையும் சேட்டா மாளிகை சூழ் திருமேற்றளி உரையும் மாட்டே உன்னையல்லால் மாட்டே உன்னையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே மாட்டே உன்னையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே விரையார் கொன்றையினாய் விமலாயினி உன்னையல்லால் விரையார் கொன்றையினாய் விமலாயினி உன்னையல்லால் உரையே நாவதனால் உடலில் உயிர் உள்ளதவோ உரையே நாவதனால் உடலில் உயிர் உள்ளதவோ விரையார் தங்கழனி திருமேற்றளி உரையோ விரையார் தங்கழனி திருமேற்றளி உரையோ அறையா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே அறையா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே ஆட்டான் வட்டமையால் அடியார்க்கு தொண்டுபட்டு அடியார்களுக்கு தொண்டு செய்யுங்கள். இதை நமக்கு உணர்த்துவது யாரு? நம்பியாரூரர் என வழங்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமி. அவர்தான் திருத்தொண்ட தொகை அருள் செய்தார். இந்த திருத்தொண்ட தொகையை வைத்துதான் நமக்கு திருத்தொண்டர் புராணம் கிடைத்தது. அதனால அவர் சொல்றார், அடியார்களுக்கு தொண்டு செய்யணுமா. ஆட்டான் வட்டமையால் அடியாருக்கு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன் பெருமானே. மீண்டும் பிறவா வகை வேண்டும் என்று கேட்டார். சேட்டார் மாளிகை சூழ் திருமேற்றளி உரையும் மாட்டே உன்னை அல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேன் பெருமானே. மாட்டே என்று சொல்கிறார். கேடில் விடுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடுன்னா செல்வம். இங்க பெருமான செல்வம் செல்வன் கடலேற்ற செல்வம் செல்வமே என்பது ஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு. இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்ற மாட்டே உன்னை அல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே என்று அருள் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்து திருமேற்றளி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து இருந்ததுனால சொல்லணும் இல்லையா. அதாவது சொல்லி கடவுர் மாயானம் சொல்லலாம்னு நினைச்சேன். நேரம் நமக்கு இது வந்து இன்னொரு சமயம் வந்தபோது விரிவாகவே பேசலாம் பாடலாம்னு சொன்னேன்.
ஏன்னா எனக்கு இங்கிருந்து போறதுக்கே மனசு வரல. ஆனா அடுத்தது திரு ஓத்தூர் என்கின்ற திருத்தலம் ஞானசம்பந்த பெருமான் அதிகம்பாடி பனைமரத்தை காய்க்க வைத்தவர். ஆண் பனை மரத்தை வெண்மனையாக காய்க்க வைத்தார். திருப்பதியில அவருக்கு ரதசப்தியின் போது பிரம்மோற்சவம். வேதபுரீச பெருமான் அவருக்கு அருகாமையில பட்சீஸ்வர பெருமான் கருடாழ்வார் பூஜை செய்த சுவாமி. அவருக்கு வைகாசி விசாகத்துக்கு திருவிழா. இன்னைக்கு 4வது நாள் திருவிழாவோட வீதி பாராயணம். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வீதி பாராயணம். அங்க என்ன ஒரு விசேஷம்னா, அந்த பதியில சுவாமிக்கு முன்பாக திருமுறை பாடிப்போம். மற்ற திருத்தலத்தான் சுவாமிக்கு பின்பால, காஞ்சிபுரத்துக்கும் பின்னால தான் சுவாமிக்கு. அந்த திருத்தலத்துல மட்டும் சுவாமிக்கு முன்னாலே மைக்கெல்லாம் வச்சு வீதியில வண்டியில வச்சு நடந்து பாடி போவோம். மைக்கெல்லாம் வச்சுக்கணும். இன்னைக்கு அப்படிதான். திருமுறையாகிய திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார் என்பது பழமொழி. அந்த திருவாசகத்திலே அற்புதமான முறையிலே அந்த பெருமான் மாணிக்கவாசல் பெருமான் அருள் செய்கிறார். பூனோனாதோர் அன்பு பூண்டு பொருந்தினாதோர் போற்றவும் நானோனாதோர் நாணமெய்தி நடுக்கடல் உள்ளழுந்தவும் வேணோனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உடைத்தலும் காணோனா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குண்டிலே காணோனா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குண்டிலே விட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்துரை பெரும் சித்தனே சட்ட நேர்வட வந்திலாத தழக்கனே உனை சார்ந்திலேன் சித்தனே சிவலோகனே திருநாயினும் கடையாயவன் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குண்டிலேன் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குண்டிலே கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குண்டிலே. பாவை பாடிய வாயால் பாவை பாடுக என்று சுவாமியே வந்து கேட்டு பெற்ற பதிகம் திருப்பாவை. திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர் தில்லை குருவளர் பூங்குமிழ் போங்கு பைங்காந்தல் கொண்டு ஓங்கு தெய்வ மறுவளரு மாலை தெய்வ மாலை ஓர் வள்ளியின் ஒழ்கி அனநடை வாய்ந்து உருவலர் காமன் தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே காமன் தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே ஓர் வள்ளியின் ஒழ்கி அனநடை வாய்ந்து திரு உருவலர் காமன் காமன் தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே. 9வது திருமுறை. அண்ணமாய் விசும்பு பறந்து அயந்தேட கணே பெரியணி சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். உன்னம்மால் அறியா ஒருவனாம் இருவார் முக்கனான பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சதத்தானே குழலொளி ஆழொளி கோத்தொளி எத்தொளி எங்கும் குழாங்கி விழவொளி விண்ணல
பழவிளையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த பழவடியாரோடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுமே. பழவடியாரோடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுமே. பல்லாண்டு கூறுமே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து நின்று பொன்னொழி மின்னும் அவனச் சடைமுடி தாமரைதானே. தவனச் சடைமுடி தாமரை தானே. பெருமானுக்கு இணையா ஒருத்தர் சொல்ல முடியாது. திருமூலர் வாக்கு உன்னோடுக்கும் தெய்வம் ஏராளமான திருதெய்வம், புறதெய்வம், புறச்சமயம் ஏராளமா பெருகி அருகி வருது. நம்மெல்லாம் என்ன பண்ணணும்? அடியார்கள் கூட்டத்துல வழிபாடு நிறைவுல ஒரு பிரார்த்தனை வேண்டும். ஞான சம்பந்தர் மறுபடியும் வரணும். இந்த கலியுகத்துக்கு ஞான சம்பந்த பெருமான அவதாரம் பண்ணணும். புறச்சமயம் எல்லாம் புறம் போக வேண்டும். அதுக்கு அவர் தான் வரணும். சைவம் தழைக்க தடை தாண்டி ஞான சம்பந்தன் பேர் கொண்டு அடைத்தாண்டி பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி என்பது வள்ளலாருடைய வாக்கு. சைவ சமயம் தழைப்பதற்காகவே அவதாரம் செய்தார். அம்மா சொன்னாங்க, வேத நெறி தழைத்தோங்க இது சைவத்துறை விளங்க சொன்னாங்க இல்லையா? எதுக்காக? ஞான சம்பந்த பெருமான் அவதாரம் பண்ணணும். தாய் தந்தையர் வேண்டுனாங்களா சுவாமி கிட்ட? சீர்காழியில் இருக்க பெருமான் கிட்ட தாய் தந்தையர் வேண்டுனாங்க. இந்த புற சமயம் இருள் நீங்கணும், நம்முடைய சைவ சமயம் ஒளிரணும்னு சுவாமி கிட்ட வேண்டுனாங்க. ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணா நாமும் வேண்டும். ஒவ்வொரு வழிபாட்டிலையும் தினம் தினம் வேண்டுங்க. ஆன்மார்த்த பூஜை வீட்டில் சிவ பூஜை பண்ணும்போது கூட வேண்டுங்க. அதிகமாக பாடும்போது கூட்டமாக அடியார்கள் சேர்ந்து பாடுங்க. நம்முடைய சைவ சமயம் என்றைக்கும் மாறு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கடினமான காலமாக இருக்குது. பாருங்க, இதே ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் பாருங்க எவ்வளோ பேர். இதே ஞாயிற்றுக்கிழமையில அங்கே போய் பாருங்க. அதனால நம்ம சைவ சமயம் தழைக்கணும்னா ஞான சம்பந்தர் வரணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கின்றேன். இன்னிலிருந்து ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அம்மையார் வந்து செய்த 11ஆம் திருமுறை. நம்ம தான் சைவத்துக்கு ஆழமரம். அவங்க இல்லைன்னா எதுவும் திருமுறையே கிடையாது. அதுதான் மூத்த திருப்பதிகம். நம்ம மூத்த திருப்பதிகம். அவங்கள போல ஒரு ஒப்பற்ற ஒரு தபம் செய்தவர்கள் உலகத்தில் யாருங்க? அதுதான் சுவாமி சொன்னார். அம்மையே இந்த அம்மையார் கேட்டாங்க, யார் சுவாமி இங்க வருகிறாங்களே இந்த அம்மா யார்? அப்போ சுவாமி சொன்னார், வரும் இவள் அம்மை பேணும். அம்மை பேணுதல்னா பாதுகாப்பு. தாய் தான் குழந்தைய பாதுகாப்பு. போல சுவாமி சொல்றார், சுவாமி வாயால் சொல்றார், மாமியார் இல்லைன்னு கஷ்டப்பட்டீங்க. வரும் இவள் நம்மை வேணும் அம்மைகான் உமையேன்னு சுவாமி இருக்கையில இருந்து எழுந்துட்டார். 2 பேருக்கு எழுந்துட்டார். ஒண்ணு இந்த அம்மையாருக்கு, இன்னொன்னு நம்முடைய நம்பியாருக்கு. வந்தாயா ஆரூரான்னு எழுந்து தழுவினார். தன்னுடைய ஆசனத்திலிருந்து சுவாமி எழுந்துக்கிறது வரலாறு கிடையாது, தொழுதுதான் வரலாறு கிடையாது. அவர் தலை வணங்கும் தான் வரலாறு. பிந்தாள் சடையான்னு பேரு, சேர்ந்தறியார் கையான்னு அவர் திருநாமம். அப்பேற்பட்டவர் எழுந்து இந்த அம்மாவை அப்படியே அம்மையேன்னு முடிச்சுக்கினார். அப்பான்னு அந்த அம்மா காண்க. அப்ப அந்த அம்மா செய்த தவம் பாருங்க. அந்த அம்மாவை சேக்கிழார் பெருமான் சொல்றார், நகை மயில். கல்யாணத்துக்கு போது சொல்றாங்க, ஆதவிழ்த்தார் காலைக்கு களிமகள் சுற்றம் போட்ட கல்யாணம் செய்தார். யார? நகை மயிலை. மயிலே காளை மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நுட்பமா சேக்கிழார் சொல்றார். அந்த
ஏன் மயில் அந்த அம்மா உதாரணம் காட்டுறாரு. இந்த பரமதத்தர் என்ன சொன்னாரு? காளைன்னு சொன்னார். காரைக்கால் அம்மையாருக்கு கல்யாணத்துல சொல்ற களிமகள் சுற்றம் போட்ட கல்யாணம் செய்தார்கள். உலகத்துல சுற்றத்தார் உறவினர்கள் மகிழ்ச்சியா இருந்து செய்த கல்யாணம் உலகத்துல ஒன்னே ஒண்ணுன்னா விதவதியார் ஆகிய திருமணம் தான். மற்ற எல்லா திருமணத்திலையும் உறவினர்கள் குறை சொல்லுவாங்க. எந்த வீட்டு கல்யாணம் வந்தாலும் உறவினர்கள் குறை சொல்லுவாங்க. என்ன செஞ்சா பொம்பளை நல்லா சேலை எடுத்து கொடுக்கல, சாப்பாடு நல்லா கட்டு கொடுக்கல, ஏதாவது சொல்லுவாங்க. களிமகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். சுற்றம் போற்ற சேகரார் சொல்றார். சுற்றத்தாரெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆஹா, அருமையான கல்யாணம். ஏன்னா அவர் செட்டியார், அவர் தனதத்தனார் அவ்வளவு பெரிய செல்வத்து சிறப்பா பண்ணார் அந்த கல்யாணம். ஆனா அந்த கல்யாணத்துக்கு உதாரணம் சொல்லும் போது அந்த அம்மாவை மயிலாகவும் அந்த பரமதத்தனை காளையாகவும் உதாரணம். ஏன் மயில் மேகமாகிய கணவன் வந்த போது தன்னுடைய தோகை விரித்து ஆடும். செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் அருளையார் சொல்றார். செஞ்சனகு சேகு தோகை மேகமாகிய கணவன் வந்த பொழுது தன்னுடைய தோகையை விரித்து ஆடுமா. கணவன் வந்துட்டார். மேகம் அப்படி மறைஞ்சு போச்சுன்னா தோகையை உதிர்த்தணும். இத பின்னால அவர் செய்ய போறாங்க அந்த அம்மான்னு சேக்கடார் சுவாமி முன்னால சொல்றார். காளை மாடு இருக்குது, இந்த கரையில புல் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த கரையை விட்டு அவன் நிமிந்து பார்த்து அந்த கரையில பச்சை பசங்க இருந்தா இதை விட்டுட்டு அண்ணாடு போயிடும். இந்த பரமதத்தை என்ன பண்ண போறோம்? புனிதவதியாரோட கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். இந்த அம்மாவை விட்டு வேற ஒரு பொண்ணை போய் தேட போறோம். அதனால காளை சேக்கடார் சுவாமி பரமதத்தை சொல்லும்போது காளைன்னு சொன்னார். அதை யாருக்கும் சொல்லல. புனிதவதியாரை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இருந்தாலும் அவனுடைய நிலையாது சொல்றார். அந்த அம்மாவோட திருமணம் செய்து வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் யாரு வச்சான்? புனிதவதியா. பக்த பஞ்சாட்சரம்னு பேரு. புனிதவதின்னு என்பது 5 எழுத்து திருநாமம். குழந்தைங்களாம் புனிதவதி திலகவதின்னு வைக்கணும். எங்க வைக்கிறோம்? அப்படிதான் வைக்கிறோம். புனிதவதி வைக்கணும், திலகவதி வைக்கணும். திலகவதினா அப்ப சுவாமி ஏது? சைவ சமயம் ஏது? பெண்களாலதான் சைவ சமயமே. அதனால அந்த அம்மையார் சொல்றாங்க, குத்தம் கைக்கிளை விளரி தாரும் உடையிலி ஓசை பண்கெழும பாடி கச்சரி பொக்கரை தக்கையோடு தகுநூதி துந்திவி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை வெந்தோள் தமருகம் குடகுழா முந்தை வாசித்து அத்தனை விரலினோடாடும் எங்கள் அப்பண்ணிடம் திரு ஆலங்காடே. அத்தனை விரலினோடாடும் இடம் எங்கள் அப்பண்ணிடம் திரு ஆலங்காடே. அப்பண்ணிடம் திரு ஆலங்காடே. குத்தம் கைக்கிளை விளரி தாரும் உழையிலி ஓசை பண்கெடும பாடி சர்சரி கொக்கரை தக்கையோடு தகுநூதி துந்துவி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோள் தமருகம் குடகுழா முந்தை வாசித்து அத்தனை விரலினோடாடும் எங்கள் அப்பண்ணிடம் திரு ஆலங்காடே. எங்கள் அப்பண்ணிடம் திரு ஆலங்காடே. நடராஜ பெருமானுக்கு எத்தனை விதமான வாத்தியம். புத்தம்னு ஒரு கருவி, கைக்கிளைன்றது ஒரு கருவி, இசைக்கருவிகள் இதெல்லாம். கிளறி என்பது ஒரு வாத்தியம், தாரம் என்பது ஒரு வாத்தியம், அதை தார. உழை உளி என்பது உழை என்பது ஒரு வாத்தியம், இலி என்பது ஒரு வாத்தியம். ஓசை பண் கெழுமப்பாடி அடியார்கள்லாம் பண் பாடுறாங்களாம். அங்க சர்ஜரி என்பது சல்லறை வாத்தியம், கொக்கரைன்னு ஒரு வாத்தியம், தக்கை ஒரு வாத்தியம், தகுடு தீபுன்னு ஒரு வாத்தியம், துண்டுபின்னு ஒரு வாத்தியம். தாளம் போடுறாங்க, வீணை வாசிக்கிறாங்க, மத்தளம் வாசிக்கிறாங்க, கரடிகைன்னு ஒரு வாத்தியம். கரடி கத்துறது போல இருக்குமா, அது சிவ பூஜையில வாசிப்பாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, சிவ பூஜையில கரடி சோஞ்சா மாதிரி இருக்காங்கல்ல, அதுதான் சிவ பூஜை பண்ணும்போது மட்டும்தான் அந்த கரடிகை இந்த வாத்தியம் வாசிக்கும். மற்ற நேரத்தில் அது கிடையாது. கரடிகை, பண்கை, வெண்தோல், தமருகம். தமருகம்ன்றது ஒரு வாத்தியம். உடமுழா, அதாவது மிருதங்கம். உடமுழா,
வாசித்து அத்தனை விரலினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. எங்கள் அப்பன்னு சொல்றாங்க நம்ம. ஒப்பனை இல்லவன் வேகள் கூடி ஒன்றினை உந்தடி தொக்கலிட்டு பப்பினை இட்டு பகண்டை பாட பாடிருந்தன்னறி அழமைப்ப அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காலை கால்கே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவரே. செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவரே, இன்பம் எய்துவரே. காரைக்கால் அம்மையார் அருளி செய்த இந்த 11ஆம் திருமுறையில் கண்டது. அடுத்ததாக நம்முடைய பெரிய புராணம் என வழங்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம். அதிலே அடியார்கள் வந்தா அவங்க மன மகிழ்ச்சி பெறும்படியாக கொடுப்பார் அவர் நாயனார். நம்பர் அடியார் அடைந்தால் நல்லது அமுது அளித்து புனித அடியார்களுக்கு நல்ல அமுது, நல்ல அமுது தான் குறைவா இருந்த சாமி நல்லது அமுது அளித்து செம்பொன்னும் நவமணியும் செழுங்குகிலும் செம்பொன்னும் நவமணியும் நிறைய கொடுப்பாங்க அந்த அம்மா. தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல மெய்ப்பொருள் நாயனார் அடியார்கள் வந்தாங்கன்னா நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது நாடி வராங்க. போய் பார்த்தோம்னா நம்முடைய வறுமை தீரும். அவங்களுக்கு கூடிய மகிழ்ச்சி பொங்க கொடுக்குறவங்க மகிழ்ச்சியாக கொடுக்கணுமா, கூடிய மகிழ்ச்சி பொங்க குறை வர கொடுத்து வந்தார். அவங்களுக்கு குறையே இல்லாத அளவுக்கு நான் போதும் 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 சாப்பாடு கொடுத்துன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க அடியார்கள் சொல்றாங்களே போதும் சாமி போதும் நிறைய கொடுத்துறீங்க அப்படின்னு கூடிய மகிழ்ச்சி பொங்க குறை வர கொடுத்து வந்தார். செக்குடார் பெருமானுடைய வாக்கு அதிலே சொல்றார். நம்முடைய காஞ்சிபுரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமி தொழுதார். தொழுத போது மங்கைய செங்கை தளிராள் மணிமலர் கொண்டர்ச்சித்து அங்கையற்கண் மலைவள்ளி பணிந்த சேவடி நினைந்து பொங்கிய அங்கோடு வரவி போற்றிய ஆரூரருக்கு மங்கை தழுவ குழைந்தார் மறைந்த இடக்கண் கொடுத்தார். அந்த புராணத்தை சொல்ற மங்கை தழுவ குழைந்தவன் பெருமாளுக்கு தழுவ குழைந்தவன் திருநாமம். அவர் மறைந்த இடக்கண் கொடுத்த அந்த வரலாறு இந்த பாடலிலே செங்குடார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மென்கடி மண்கடி குங்குமம் தோயம் என்ன திதிக்கின்ற மேனி அபிராமியங்கள் விழித்துணையே விழித்துணையே ஆத்தலை எங்கள் அபிராம வள்ளி அண்டமெல்லாம் பூத்தலை மாதுளம் பூநிற தாளை துவியடங்க ஆத்தலை அங்கையில் பாசாமுசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தலை முக்கண்ணியை தொழுவார் ஒரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே அலையாத கல்வியும் குறையாத வயது போர் கவடுவாத கந்தாத வளமையும் குந்தாத இளமையும் கழுவினியில்லாத உடனோ சலியாத மனமும் மண் பகலாத மனவியும் தவறாத சந்தானமும்
தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலமும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டானே அலையாடி அறிவுயிலும் எனது தங்கை ஆதி கனவூர் வாழ்வே அமுதேதர் ஒரு பாக மகளாத சுகவான் அருள்வாமி அபிராமியே ஒரு துன்பமில்லாத வாழ்வோம் அருள்வாமி அபிராமியே நிறைவா பார்த்து நானுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி இது வந்து தெரியவே தெரியாது இல்லையா? அது மட்டும் கிடையாது. கண்டிப்பா. ரெண்டாவது என்னன்னா சிவபூஜையில கரண்டிங்க வந்தது, கரண்டி வந்தது, ஏன் கரண்டி வந்தது, கரண்டினா என்ன, இதெல்லாம் வந்து தெரியாது. இது ரொம்ப அருமையா வந்து எங்களுக்கு நடத்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்தையும் எங்களுக்காக கொடுத்து இவ்வளவு நேரம் இதுகாரும் எங்களுக்கு வந்து மிக அருமையாக 12 திருமுறைகளையும் ஓதி அதுக்கு நிறைய இடங்கள்ல விளக்கத்தோட சொல்லி மிகச்சிறப்பாக இருந்தது. அடியார்கள் மனம் மகிழ்ந்தோம், மனம் குளிர்ந்தோம். எல்லாதான் பாருங்க, அப்ப ஆரம்பிச்சது எங்க கிளைமேட்டே எப்படி இருக்கு பாருங்க. எங்க மனசு மாதிரி ஆகாயமும் குளிர்ந்துருச்சு. ரொம்ப நன்றிங்க. மண்ணில் நல்ல வண்ணோ வாழலாம் ஐயனோ எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறையில்லை கண்ணில் நல்ல குதுரும் கழுமல பல நகரே பெண்ணின் நாரோடும் பெருந்தகை இருந்தகை இல்லாமல்ல சுந்தராம்பி உடனாகி கச்சபேச பெருமான் திருவுள்ளாரே ஓதுவார்களை அழைத்து சிறப்பு செய்கின்ற இந்த பாங்கு என்பது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த உள்ளம். இந்த வழிபாடு மாதந்தோறும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை எல்லாமல்ல காரணேச பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்வது. ஏன்னா அடியார்களை அழைத்து வந்து, அது ஓதுவாமூர்த்திகளை அழைத்து வந்து பண்பொருந்த இசைபாடும் அடியார்களை அழைத்து வந்து அவர்களை பாடச் சொல்லி கேட்டு அவர்களை ஊக்குவிக்கின்ற இந்த வழிபாடு என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என பெருமானை பிரார்த்தித்து வாழ்த்தி